ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா 2 HP பம்ப் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாம்பிளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பம்பை ஓப்பன் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் இந்த பம்போட நேம் பிளேட்டு. ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 240 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகக்கூடிய பம்பு. சிஎஸ்ஆர் அப்படிங்கிற வந்து கண்டினியூ சீரியஸ் ரன்னிங் அப்படின்ற இதில் இருக்குது. கேட்டகரி பி அப்படிங்கிறது வைண்டிங் கேட்டகரி பி. 2 HP 1.5 கிலோவாட்ஸ் பவர் சப்ளை கன்சியூம் ஆகக்கூடியது. 13 ஆம்ஸ் கரண்ட் எடுத்துக்கூடியது. 2800 RPM இருக்கக்கூடியது. மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா DPOW 024. கெப்பாசிட்டி 100 MFD கெப்பாசிட்டி. சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஷன் 32 mm, டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 mm. அதாவது 1.25 inch சக்ஷனும் டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 inch. மேக்ஸிமம் சக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் சக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 மீட்ரு. நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்டேஜ். அதாவது பம்பில் உள்ள இம்பலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ். இது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் கூடிய இம்பலர் தான். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பாருங்கள். 25 மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ரேட்டட் வந்து 25 மீட்டரில் 9000 லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடியது. அடுத்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 மீட்டர்லேருந்து 40 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யக்கூடியது. 14 மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13000 லிட்டர் தண்ணியும், 40 மீட்டரில் வந்து 4000 லிட்டர் தண்ணியும் டெலிவரி பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் பம்போட ஃபுல் வியூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.25 inch, டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 inch இருக்குது. ஸோ இப்போ நோ லோடில் இதை ரன் பண்ணிவிட்டு ஃபுல் லோடுக்கு நேராக டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் தான் கொடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஏன் எதுக்காக இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எந்த ஒரு பிராண்டுக்கும் எல்லா மோட்டருக்கும் ஸ்டாண்டர்டான கனெக்ஷன் மெத்தட் இதுதான். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதுதான். ரெட்டும் எல்லோவும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா எல்லோவையும் ரெட்டையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ப்ளூவையும் ரெட்டையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் ரன் ஆகாது. ரன் ஆகினாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நோ லோடு ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஷன் வாசரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டெலிவரி வாசரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பம்ப் ஆன் பண்ணும்போது பம்ப் ரன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நோ லோடில் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ நான் பம்பை வந்து ஆன் பண்ணுறேன். எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டேங்க்கில் வந்து போட்டு லோட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பம்பை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஓப்பனில் வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வாட்டர் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 HP 1 inch டெலிவரி உள்ள ஒரு பைப்பு. ஸோ இப்போ ஷட் ஆஃப் பண்ணுற பாருங்கள். ஷட் ஆஃப் பண்ணும்போது 40 மீட்டர் ஹெட்டு போகுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 மீட்டர் ஹெட்டு போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மோட்டரை வந்து திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்க ப்ரெஷர் மீட்டர் அதோட கிட்டத்தில் போய் அது என்ன பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல் ஓப்பனில் இருக்குது. க்ளோஸ் பண்ணுற பாருங்கள் சக்ஷன் வால்வை. ஸோ ஸ்டாண்டர்டாக எவ்வளோ மீட்டரில் வந்து நிற்குது அப்படின்னா 40 மீட்டரில் நிற்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்பு 14 மீட்டர் வந்து 40 மீட்டர் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பம்பு. ஸோ இவ்வளோ இந்த பம்பு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.